ஆயுத பூஜை முடிஞ்சு தீபாவளி செலவுக்கு என்ன வேட்டு வைக்க காத்திருக்கியோ? ஏன் நான் என்ன பண்ண போறேன்? ஆமாம், பட்டு சேலை பலகாரம் பட்டாசுன்னு செலவை நினச்சாலே பதட்டமாக இருக்கு. ஆமா நீங்க வாங்கி தர்ற 2 சங்கு சக்கரத்துக்கும் 2 ராக்கெட்டுக்கும் இவ்வளோ வாய் அடிக்காதீங்க. நான் சிவகாசிலே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். நீ எப்போ சிவகாசி போன? அதெல்லாம் போனேன். சிவகாசியில் எம்டிபி கிராக்கர்ஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்கங்க. அவங்க ஓனாக அந்த பட்டாசுலாம் மேனுஃபேக்சர் பண்ணி அவங்களே விற்பனை பண்ணுறாங்க. சும்மா பார்க்குற நார்மல் பட்டாசுலாம் அங்கே இல்லைங்க. வித்தியாசமான பட்டாசுலாம் இருக்குது. தண்ணியில் போட்டால் வெடிக்குது, கை வச்சா சுட மாட்டேங்குது, மயில் மாதிரி கத்துது, கிட்டார் இருக்குது, கண் இருக்குது, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் சோடியில் வச்சுருக்காங்கங்க. குவாலிட்டியும் நல்லா இருக்குது. நான் நேரில் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனால் இதுக்காண்டி சிவகாசி போகணும்ல? அப்படியே போயிட்டாலும் சிவகாசிக்கெல்லாம் போக வேணாம். அவங்களோட நம்பர் ஸ்க்ரீனில் தெரியுது. கால் பண்ணி ஆர்டர் போட்டுக்கலாம். அவங்க வெப்சைட்லேயே இப்போ ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம ஊருக்கே வந்துடுங்க. போங்க, போய் ஆர்டர் போடுற வழியை பாருங்கள். ஆர்டர் போடலாம். ஆனால் இதெல்லாம் என்ன வெடி? எல்லார் வீட்லையும் சூப்பரான வெடி ஒன்று இருக்குமா? எந்நேரம் புகை வந்துக்கிட்டே இருக்கும், சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படியா? அப்படி என்ன வெடிங்க? பொண்டாட்டி வெடி. பொண்டாட்டி வெடியா? புருஷ வெடின்னு ஒன்று இருக்கு. இப்போ திரி எடுக்க போகிறேன் பாருங்க.